ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலஜன ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். அடேங்கப்பா, சட்டுன்னு எதிர்பார்த்த அந்த விஷயம் நடந்துருச்சுன்ற மாதிரி சட்டசபை ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் குஷி. ஒரு பக்கம் ஆளுங்கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்ணலாம்னு, எதிர்கட்சிக்காரங்க அவங்க என்ன பண்ணலாம்னு பதாகையோட வர, இந்த பக்கம் ஆளுநர் ரெண்டு பக்கமும் கசக்காம காயை நகர்த்தி கொண்டு போய் எல்லாத்தையும் முடிக்கலாம்னு அவர் ஒரு பக்கம். சரி, ஒன்று ஒன்றா எடுத்து பார்ப்போமா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். சம சீனுமாக்குள்ள போறோம். ஒரு ஆளுநர் என்பவர் உள்ள வருகிற பொழுது அவருக்கு எப்படியா வரவேற்பு கொடுக்கணும்னு குசு குசுன்னு உட்காந்து பேசியிருப்பாங்க பொழுது. ஏன்னா வர்றவர் அருளேக்கர் மனுஷன் அப்படியே சும்மா கும்முன்னு வருவார். அவரை மனசு குளிர்விக்கிற மாதிரி வரவேற்றா தான் நாம நினைச்சதை செயல்படுத்த முடியும்னு வரவேற்பு எப்படி கொடுக்கான்னு வாருங்க. கொண்டு வரார் உதயநிதி அவங்க ஆட்களோட. என்னங்கய்யா எல்லாரும் வீசுற கையும் வெறுங்கையுமா வரும்போது நீங்க அட்டையை மட்டும் இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு வரீங்களே, என்ன விஷயம்னா இதை பார்த்தாவது நம்ம முதல்வர் வாயை திறந்து பொன்மொழிகளை உதிர்ப்பார்னு பார்க்கிற மனுஷன் புடிச்ச பிள்ளையார் மாதிரியே குத்த வச்சிருக்காருங்க. அதனாலதான் அப்படின்னு ஒரு கோஷத்தை வேற போட்டாங்க. அப்படியே நம்ம எதிர்கட்சி தலைவர்கிட்ட ஆளுநர் உரையை பற்றி 5-6 வார்த்தை சொல்லி விட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஆளுநர் நல்லா தேங்காய் எண்ணெயை சாப்பிட்டு நல்லா குது குதுன்னு பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டால் சொன்னார். இங்கே பாருங்க, அவங்க பேசுறத பார்த்தா எங்களுடைய முந்தைய திட்டங்கள் பூராவே உள்ள இருக்கு. சுருக்கமாக சொல்ல போனால் நாங்கள் அங்கே ஆட்சி பண்ணுறோங்கிற மாதிரியே தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போயிட்டாரு. அவங்களுடைய சொந்த சுயபர புராணத்தை எல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் மையங்கள், திறன் பயிற்சி மையங்கள், 69% இடஒதுக்கீடு, இருமொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை 2020 எதிர்ப்பு, நிலுவையில் இருக்கக்கூடிய கல்வி நிதி கேட்டு கோரிக்கை, வறுமை இல்லா தமிழ்நாடு, உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழி, சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை, கீழடி உள்ளிட்ட அகழாய்வுகள், இந்தியாவிலேயே அதிகமாக நகர்மயமான மாநிலம் தமிழ்நாடு. இப்படி எங்களுடைய அரசினுடைய திட்டங்கள், சாதனைகள், கோரிக்கைகளை தான் மீண்டும் இவங்க படிச்சிருக்கிறாங்க. இப்படி கடந்த திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் மேல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இவங்க ஆட்சியினுடைய தோல்விக்கான பழியை தூக்கி மீண்டும் திராவிட மாடல் அரசின் மீது, திமுக அரசின் மீது இவங்க போட்டிருக்கிறாங்க. மிகுந்த காழ்ப்புணர்ச்சியோட இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. அப்படியே இன்னொரு விஷயத்தை நான் ஆழ்ந்து பார்க்கிறேன். எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, முதலமைச்சர் கண்கள்ல ஒளி இல்லை, அவர் ரொம்ப சோகமா இருக்கிறார், கவலையா இருக்கிறார். இப்படிதான் எனக்கு தெரியுது. என்ன காரணம் அப்படின்னா, வெளியில போறாங்க மினிஸ்டருங்க, ரீல்ஸை போடுறாங்க, வெளியில போகாமலேயே ரீல்ஸ் போடுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படியா வைக்க போறேங்கிற பரிதாபம் அவர் கண்ணுல தெரியுதுங்கிற மாதிரி பேசுறாருல. இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து வந்து சாப்பிட்றாரு, கோட்டையிலே சாப்பிட்றாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிட்றாரு அப்படின்னு அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம்
ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையான பிரச்சனைகளை பத்தி என்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வாயை திறப்பார் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இன்னைக்கு நாங்க எதிர்க்கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் தயவு செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பேட்சை நாங்கள் அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய எதிர்ப்பை, எங்களுடைய எண்ணங்களை தெரிவிச்சிருக்கிறோம். அதுவும் எப்போதாவது பேசுற முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அப்பவும் தன்னை முதலமைச்சர் அப்படிங்கிறத மறந்து இன்னும் பிரச்சார மோட்லயே பேசிட்டு இருக்கிறாரு. சிஎம் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் முழுக்க முழுக்க ரீல்ஸ் வெறியிலேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓபன் பண்ண உடனே சட்டப்பேரவையில ஆளுநர் அப்படியே சராச்சாராச்சாரன்னு படிச்சுக்கிட்டு இருக்காரு. இடையில தமிழ் மட்டும்தான் தண்டவாளத்துல ஏறி சதன்னு கீழே விழுகுது. மற்றபடி ஆங்கிலம் எல்லாம் அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு, ஏசி கோச்சு மாதிரி. ஆனா மனுஷன் பேசிக்கிட்டே இருக்கா, அப்படி தண்ணியை கூட குடிக்க மாட்டேங்கார். ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆளுநர் 2 வார்த்தை பேசிட்டு நன்றி வணக்கம் மற்றதெல்லாம் மற்றவங்க பார்த்துக்குருவாங்க. ஆனா இவர் முழுக்க முச்சூடும் படிக்காரு, குசுன்னு பேசி கையை கொடுத்துட்டாக போட்டிருக்க அப்படின்னு தோணுதுங்கார். கடந்த 5 வருஷத்துல ஒரு முறை கூட ஆளுநர் அவர்கள் திமுக கொடுத்திருக்கக்கூடிய, அரசு கொடுத்திருக்கக்கூடிய உரையை முழுசா படிச்சதே கிடையாது. மாற்றம் பண்ணுவாரு. ஆனா மாற்றம் பண்ணும்போது என்னுடைய முதலமைச்சர் அப்போது முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமாக முழு உரையை ஒரு வார்த்தை, ஒரு கமா, ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட எடுக்காம வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நம்முடைய ஆட்சியாளர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கு. சபாநாயகர் நன்றி சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியங்கள், அதிசயங்கள் இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கு. மரபு மீறப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில் எப்பவுமே தேசிய கீதம் மட்டும்தான், தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் முதல்ல வாசிக்கப்படும். முடியும் போது ஆளுநர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் உரையை முடிஞ்சதுக்கு பிறகு தேசிய கீதம் ஒளிபரப்பப்படும். ஆனால் இந்த முறை 2 வாட்டி தேசிய கீதத்தை ஒளிபரப்பியிருக்காங்கன்னா, மீண்டும் சொல்றேன், இது பாஜகவும் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க. அப்படியே நிர்மல்குமார் சடக்குன்னு எதா இருந்தாலும் முதல்ல இவர் தான் பதில் சொல்றதா வழக்கமாக வச்சிருப்பா. அவங்களுக்கு சீட்டு குளிக்க போட்டுப்பாங்கல்ல, அது சொல்றாருங்கிறங்க. நாங்கள் ஆளுநர் இதை வேண்டாம், இதை இது விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அவரே மொத்தமாக படிக்கணுங்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் அப்படி கிடையாதுங்க. அதை விட்டு முதல்வர் ஒன்றும் சொல்லலாம். என்னங்க இது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கு, துணை முதல்வராக இருந்தீங்க, இது கூடவே அவங்களுக்கு தெரியலங்கிற மாதிரி கேள்வி கேட்காருங்க. இல்ல முதல்ல உதயநிதிக்கும் இல்ல வந்த எதிர்கட்சியினருக்கும் ஒண்ணு புரியணும். இன்னைக்கு கவர்னர் உரை, இன்னைக்கு கவர்னர் மட்டும் தான் பேசுவார். கடைசியாக முதல்வர் என்னைக்கு பதில் உரை இருக்கோ அன்னைக்கு முதல்வர் பதில் உரை இருப்பார். அவங்க முதல்ல அசம்பிளியை 5 வருஷமா அவர் அசம்பிளியில இருந்திருக்காரு எம்எல்ஏவா. திரு உதயநிதி துணை முதல்வராக இருந்திருக்கிறார். அப்ப என்ன நடைமுறைன்னு இது வரைக்கும் தெரியல. முதல்ல இன்னைக்கு கவர்னர் உரைக்கு நடுவில் யாரும் பேச மாட்டாங்க. அது முடிஞ்ச பிறகு கண்டிப்பா முதல்வர் எப்ப உரை பதில் உரை இருக்குமோ அன்னைக்கு முதல்வர் பேசுவார். முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு சட்டசபைக்கு வர சொல்லுங்க உதயநிதி. எங்களுக்கு ஆளுநருக்கு என்ன ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு ஆளுநருக்கு தான் ஏதோ இன்டர்லிங்க் ஆகி போச்சு. அமலாக்கத்துறை வழக்கு போடுறதுக்கு கேட்க செந்தில் பாலாஜி ஐயா மேல, ஆனா அவர் ஒத்துக்க மாட்டேங்கார். அப்படின்னா என்ன நடந்திருக்கு? நீங்க எங்கிட்ட உள்ள ஓடி லிங்க் அடிச்சிருக்கிய அப்படிங்காரு. கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்காரு போல் இருக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்குது. இதுவரை தமிழக அரசுல கடந்த வாரம் ஒன்றிய இடி சார்பா ஒரு சில பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். பல மாதங்களாக கேட்கப்பட்டது. அதற்கு இங்கிருந்து கையெழுத்தாகி போச்சு. இதுவரை கவர்னரையே அப்ரூவ் பண்ணல. திரு செந்தில் பாலாஜி உட்பட்ட ஒரு சில பேர் மீது நடவடிக்கை எடுக்க இதுவரை கவர்னர் ஒப்புதல் அளிக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல அந்த ஃபைல் எல்லாம் தேங்கி கிடக்குது. அப்ப யாருக்கு மேல மிகவும் இணக்கமாக இருக்கிறார்? கவர்னரும் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றாக இருக்கிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சியுடைய அனைத்து மறைமுக முகமாக திமுக இங்க இருக்கிறது. திமுக இங்க அவர்களை பின்னாடிருந்து எல்லாத்தையும் செய்ய வைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுவரை செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இங்க இருந்து போன ஃபைல்ல எதுக்கு இதுவரை கவர்னர் கையெழுத்து போட்டார்? அப்ப யாருக்காக கையெழுத்து போட முடியாது? அதற்கு முதல்ல கவர்னர் கையெழுத்து பதில் சொல்லட்டும். இது திமுகவும் பதில் சொல்லட்டும். சபாநாயகரை கூப்பிட்டு ஐயா அங்க வாங்க, ஆரம்பிக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்தோட ஆரம்பிச்சு அப்பா இப்ப அது போட்டியிலப்பா அப்படின்னு நினைக்க கூட சடக்குன்னு தேசிய கீதத்தை போட்டிய
அது முடிச்ச உடனே பழையபடி எல்லாம் முடிஞ்ச உடனே பழையபடி ஒருக்க போடுதிய அப்படின்னு கேட்டா இங்கே வருங்க அதை கேட்க கேட்க செந்தமிழ் தேன் வந்து காதில் பாயுதில்ல அந்த மாதிரி இருக்குல்ல, அவ்வளோதான் போங்க ஐயா, எல்லாத்துக்கும் கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருப்பிய, எனக்கு டயர்டாக இருக்குன்ட்டார். அதனால் ஒன்றும் எந்த தவறும் இல்லை. அதில் வந்து பெரிய மரபு நடைமுறை நமக்கு வேண்டி தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்பதில் நிறைவேற்றப்பட்டது அனைவருக்கும் மகிழ்ச்சி. இன்னொன்று, மிக அமைதியாக ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மிக சுமூகமான முறையில் அமைதியான முறையில் இந்த சபை கூட்டம் நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்பை தந்த மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நடைமுறையை தொடர்ந்து நடைபெறுமாறு பொதுவாக ஆளுநர் போது தமிழ்தாய் வாழ்த்து இறுதியாக பாடப்படுது. இதே நடைமுறை வருங்காலத்தில் தொடரும். இந்த நடைமுறையை தொடர்வது நலமாக இருக்கும். அப்படியே சௌமியா காட்ட போய் அக்கா அக்கா இந்த மாதிரி அதை வைங்க, அந்த கேள்வி அந்த பக்கம் ஓரமாக வைங்க. நாங்கள் என்ன கேட்டோம், சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு கேட்டோம், சொல்லியிருக்காங்கடா ஒரு மாதிரி, அதை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுடைய உயிர் மூச்சு கொள்கையை அவங்க நிறைவேற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்காக. ஆமாம், நீங்கள் ஏன் எந்த கேள்வி கேட்டாலும் சடக்குன்னு அங்கேயே நிற்கிய அப்படின்னு எல்லாரும் கேட்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் நீண்ட நாள் கனவான, அதாவது 85 வருடங்களாக ஒரு சமூக நீதி, சமூக பொருளாதார சர்வே நடத்தப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையும் கோட்பாடும் அதுதான். சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற பெயரிலும் சமூக நீதி கணக்கெடுப்பு, சமூக பொருளாதார கணக்கெடுப்பு கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி எத்தனையோ வருடங்களாக போராட்டங்கள், நிறைய கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கிறோம். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கூட சென்னையில அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று நடைபெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் அவர்களுடைய ஆதரவை எழுத்து மூலமாகவும் பங்கெடுப்பதன் மூலமாகவும் ஆளுங்கட்சி ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். எல்லாருமே தொலைபேசி வாயிலாகவும் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையில் இன்று ஆளுநர் அவர்கள் மேதக ஆளுநர் அவர்களின் உரையில சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக பொருளாதார கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளிவந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இதற்காக தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக எங்களுடைய நன்றியையும் மகிழ்ச்சியும் வரவேற்பையும் தெரிவித்துள்ளோம். நம்ம ராஜ்மோகன் ஐயா ரொம்ப தெளிவான ஆள் இல்லையா, அவர்கிட்ட போய் கேட்டாங்க இந்த மாதிரி சௌமியாக்கா இந்த மாதிரி சொல்றாங்க. ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும், நாங்கள் இங்கே வேறு மாதிரி நடத்துவோம். இதை அப்படியே கொண்டு போய் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்து ஆணித்தரவமாக எழுத்துப்பூர்வமாக சட்டப்பேரவையில் கொண்டு வருவோம். திமுக கொண்டு வந்துச்சா, நாங்கள் தான் கொண்டு வந்திருக்கோம், அடித்து தூள் கிளப்ப போகிறோம்காரு. எதன்னு தெரியல. சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பிலிருந்தே சொல்கிறோம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், சாதிவாரி சமூக நீதி கணக்காய்வை மாநில அரசு நடத்த வேண்டும். இதுல மாற்றம் இல்லை. அன்று சொன்னதான் இன்றும் சொல்றேன். ஏன்னா இது சமூக நீதியே, அப்பதான் ரூட்ஸ்ல என்ன போயிருக்குன்னு பார்க்க முடியும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, ஒடுக்கப்பட்டவர்கள்லயே ஒரு செக்டார் வந்துட்டாங்களா, இன்னொரு செக்டார் வரலையா, ரூட்ஸ்ல போயிருக்கா, முதல் தலைமுறை பட்டதாரி யாரு, பெண்கள் படிச்சிருக்காங்களா, பட்டது எல்லாம் எப்போ வரும்னா கணக்கெடுப்பும் கணக்காயும் நடந்தாதான் வரும். அதோடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறோம். அவங்க பண்ணலையே, நாம இதுல அழுத்தம் ஏற்படுத்தும் சொல்லி இருக்கிறோம். அவங்க மேடையில சொன்னாங்க, சட்டமன்றத்துல சொல்லல. ஆனா நம்ம இதை கடுமையாக பின்பற்ற போகிறோம் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இது. ரொம்ப யோசனையிலேயே எடப்பாடி அண்ணாச்சி வந்தார். அண்ணாச்சி என்ன இப்படி யோசிக்க அப்படின்னு கேட்டா, தம்பி இந்த ஆளுநர் உரையை எடுத்து பிரட்டி பிரட்டி பார்க்க அதில் 2500 காணும், 4000 காணும், எந்த ஒரு அறிவிப்பும் காணும், எல்லாம் ஊதுகுழல் வச்சு துதி பாடுற மாதிரியே தான் இருக்கு. அது என்ன செய்ய, கவர்மெண்ட் அவங்க எழுதி கொடுக்கறதான ஆளுநர் படிப்பாரு அப்படின்னு பொத்தாம் பொதுவாக எல்லாரையும் போட்டு மூடி மறைச்சிட்டு போயிட்டார். மாதந்தோறும் குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதா 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு, முதியோர் உதவித்தொகை 3000 உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு, ஆண்டுக்கு ஒரு குடும்பத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் வழங்கப்படும் என்பது, அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் மணப்பெண்ணுக்கு ஒரு சவரன் தங்கம், அரசு மருத்துவமனையிலே பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் மற்றும் தாய் மாமன் சீர், வேலைவாய்ப்பு நிலையத்தில் பதிவு செய்ய காத்திருக்கும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 உதவித்தொகை, மாதந்தோறும் ஒரு முறை மின் கட்டண கணக்கீடு. இதெல்லாம் முக்கியமான அறிவிப்பு. இந்த அறிவிப்புகள் எல்லாம் ஆளுநரிலே இடம்பெறும் என்று மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருந்தாங்க.
இந்த அறிவிப்புகள் எதுவுமே இடம்பெறல. தேர்தல் நேரத்தில் கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கம் தான் தமிழக வெற்றிக் கழக அரசாங்கம். அப்படியே பார்த்து எப்படின்னா எடப்பாடியே இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. என் பையன் வீட்டில் அவங்க அம்மா சொன்ன வேலையை பார்த்துக்கிட்டு ஏண்ட வேலையை எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு செவனேன் இருக்கா. அப்படி அவரை பிடிச்சிக்கிட்டு பொறுப்புக்கு வராரு. எடப்பாடி ஐயா வழியை அவர் திறந்து விட்டாரு. என்ன பழக்கம் இது? அவர் அடிப்படை உறுப்பினர் கார்டு மட்டும்தான் வச்சிருக்கார். அவரெல்லாம் அரசியலுக்கு வரப்போறது இல்லை, அவருக்கு அந்த தேவையும் இல்லை, போங்க அப்படின்னு கொஞ்சம் கோவப்பட்டார். அது தவறு. என்னுடைய மகன் மிதன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கின்றார். கட்சியில் எந்த பதவியிலும் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டார். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், அடுத்த திருத்தமாக சொல்றேன். பத்திரிகையால் ஊடகம் அவதூறு செய்தி தயவு செய்து பரப்ப வேண்டாம். என்னுடைய மகன் மிதன் அரசியலுக்கு வரமாட்டார் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்தார். அப்படியே எல்லாம் என்ன அப்படி குறையுதே அப்படின்னு இப்படி சுற்றி சுற்றியும் பார்த்தா கார சிவி சண்முகம் ஆபீஸுக்குள்ளே போதும். என்னன்னு பார்த்தானே ஏதோ பேசுனது பேசியாச்சு, ஆனது ஆகிப்போச்சு, வாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து கும்மி அடிப்பா அப்படின்னு சொன்னால் மனுஷன் கடுகளவு அந்த கோபத்திலிருந்து குறையலைங்க. வெடிக்கார், டொப்பு 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 டொப்புன்னு வெடிக்கார். அப்படியே எடப்பாடி என்னாச்சு சடக்குன்னு சொல்றாரு. இந்த பாருங்க, அதிமுகங்கிறது ஒரு பலம் வாய்ந்த கோட்டை, எஃகு இரும்புகால செஞ்ச கோட்டை, யாரும் அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது. நான் அதை கட்டி காப்பாற்றிக்கிட்டே தான் இருப்பேன். இருக்கிறவங்க கூட இருங்க, இல்லாதவங்க போங்க. இது அவருடைய கருத்து. ஏன் அவர் 2021 தோத்தாரு? விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் ஏங்க தோத்தாரு? அங்க விழுப்புரம் மாவட்டம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையா இருக்கிற இடம். அதில் அவர் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டார்ல. இப்போ அவர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு. 3 இடங்கள் அவர் பரிந்துரைப்பட்ட வேட்பாளர் தான் நிறுத்தணும். அவர் பரிந்துரையின் அடிப்படையில் தான் அந்த மாவட்ட வேட்பாளர் நிறுத்தணும். விழுப்புரம், வானூர், திண்டிவனம் அதுலேயும் வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. ஆக இதெல்லாம் காரணம் இல்லை, ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்றாங்க. கூட்டணியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், அதுதான் அதோடைய கருத்தை நான் பார்க்குறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பல்வேறு சோதனையை கண்ட இயக்கம். இன்றைக்கு நேற்றைக்கு இல்ல, தலைவர் காலத்திலும் சோதனை பார்த்தோம், அம்மா காலத்திலையும் பார்த்தோம். ஆக வெற்றி வாய்ப்பு இழப்பு ரெண்டும் மாறி தான் வருது. 1991 2 இடம் தான் திமுக ஜெயிச்சது, 96 ஆட்சி அமைச்சது. அண்ணா திமுக 4 இடம் தான் வெற்றி பெற்றது, 2001 ஆட்சி பொறுப்பு ஏற்பட்டது. 2011 திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியல. 10 ஆண்டு காலம் தொடர்ந்து எதிர்கட்சியை தான் இருந்தாங்க. 21 தான் ஆட்சி பொறுப்பேற்றது. இப்படி எங்களுடைய தலைவர்கள் இல்லாத காலகட்டத்தில் கூட 2021 தேர்தலை சந்திச்சு 66 இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்றோம். கிட்டத்தட்ட 9 இடம் கூட்டணி வெற்றி பெற்றது, 75 இடங்கள் வெற்றி பெற்றோம். இப்ப கூட அதிமுக 47 இடங்கள் வெற்றி பெற்றிருக்குது, கூட்டணி 6 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. எனக்கு முன்னால பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னெல்லாம் பேசுறாங்க உங்களுக்கு தெரியும். பழனிசாமி தொடர் தோல்வி கண்டார் சொல்லி, பழனிசாமி தொடர் தோல்வி கண்டார் என்று பல ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் சொன்னவங்கெல்லாம் தோல்வி சந்திச்சாங்க. தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறேன். ஆக மக்களுடைய செல்வாக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தொடர்ந்து இருக்கின்றது. இதுக்கு இடையில சடக்கு நம்ம கிருஷ்ணமூர்த்தியை வரார், வந்து சொல்றாரு, அண்ணே ரொம்ப அமைதியின் சிகரம், அவரையே நீங்க கோவப்படுத்தி பாக்கிய, அவர் வாருங்க எவ்வளவு பொறுத்து எரிமலை மாதிரி வெடிக்கார். இருக்கிறவங்க இருங்க, பதவி பணம் எல்லாம் வேணுமா ஓடி போயிருங்க, மீதியை நாங்க பாத்துக்கிறோங்க. இப்போ தொடர் விலகல் அதிமுக எப்படி பாக்குறீங்க? எந்த பாதிப்பும் இல்லை. யார் விலகினாலும் இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் அண்ணன் எடப்பாடியார் தலைமைக்கு இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. பதவி ஆசையால் சிலர் செல்லுகிறார்கள், ஆனால் இந்த இயக்கத்தினுடைய அடிமட்ட தொண்டர்கள் விசுவாசத்தோடு இருக்கிறார்கள். தொண்டர்கள் எங்கும் யாரும் செல்லவில்லை என்பதுதான் நிசத்தரமான உண்மை. அப்படியே நயினார் ஐயாவுக்கு கோபம் பயங்கரமா இருக்கு.
ஆளுநர் உரையில் ஒன்றுமே இல்லைங்க. பாலியல் வன்கொடுமை நடக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதுக்கு என்ன நீங்கள் பண்ண போறீங்கன்னு பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. எரிச்சலாக வருது அப்படின்னு கோவத்தை அடக்கிட்டு பேசுகிறார். இந்த பாருங்க, இதெல்லாம் நல்லா இல்லை, நாங்கள் பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது வேற மாதிரி இருக்குங்க. இன்னைக்கு கூட டிவியில் கவர்னர் உரையில் பார்த்தா எல்லாம் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் அறிக்கையில் சொன்ன 2500 ரூபாய் இன்று வரை கொடுக்கவில்லை. 1000 ரூபாய் கொடுக்கிறார். 100 யூனிட் 200 யூனிட் கவர்னர் உரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்று 207 குற்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த குற்ற சம்பவங்கள் ஒன்றை பற்றியாவது கவர்னர் உரையில் குறிப்பிடப்படவில்லை. ஏன் குறிப்பிடப்படவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் தெரிந்துவிடும். அது அசம்பிளியுடைய ரெக்கார்டில் பதிவாகும். ஆக எந்த ஒரு அறிக்கையும் இதுவரையிலும் தரவில்லை. பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லோரையும் போய் ஒரு இடத்தில் கூட போய் பார்க்கலாம். ஆனால் நடிகைகளையும் பார்க்கிறார். பட தயாரிப்பாளர்களை இன்னைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உண்மையிலே நாங்கள் வன்மையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக கண்டுபிடிக்கிறோம், கண்டனம் தெரிவிக்கிறோம். தடி ராமகிருஷ்ணன் என்னடா புதுசா இருக்கேன்னு பாக்கியடா வாரார்ல. இங்க பாருங்க, இவ்வளவு நாள் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆகப்போகுது. ஒரு இடத்துலயாவது ஊழல்ங்கிறத யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? ஊழல் இல்லை, கமிஷன் இல்லை, கரப்ஷன் இல்லை, எப்படி போய்கிட்டு இருக்கு? சந்தோஷப்படுகிறேன். இது ஒன்று போதாதா அப்படின்னு கேட்காரலா? பதில் சொல்லுங்க. அரசு நிர்வாகத்தில் ஊழல் இல்லாத வெளிப்படைத்தன்மை, ஒப்பந்த புள்ளிகள் கோருதல், அதே போல கொள்முதலில் வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசு செயல்படும் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. அதே போல மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதியை முறைப்படி வழங்க வேண்டும். இல்லை என்றால் சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்து சட்டப்பூர்வமாக அந்த நிதிகளை பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆளுநர் உரையிலே இடம்பெற்றிருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. அதே போல மொழிக் கொள்கையில் இந்த அரசு உறுதியோடு இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், மும்மொழி கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம். தமிழ்நாட்டில் 1968 நடைமுறையில் உள்ள தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட இருமொழிக் கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். அதோடு மட்டுமல்லாமல் சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தில் 3500 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை நிர்பந்தம் இல்லாமல் ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருப்பதை வரவேற்கிறோம். தமிழ்முன்னான் சாரி வரார். இந்த அடிதடி, இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் இடமே இல்லை. இங்க ஸ்டிக்கரை மட்டும், பேரை மட்டும் அழிச்சு மாத்துறோம், அவ்வளவுதான். மற்றபடி திராவிட மாடல் ஆட்சி தான் நடக்குது. இந்த திட்டத்துக்கு பேரை மாத்துறோம், அந்த திட்டத்தில் ஸ்டிக்கரை மாற்றி ஓட்டுறோம், மேட்ருக்கு ஓவர் அப்படின்னு எல்லாருக்கும் புரியபடி சதக்குன்னு சொல்றாரு. சொல்லிட்டேன், இது ஒரு சடங்கு பூர்வமான ஒரு உரை. நம்முடைய பாரம்பரிய ஜனநாயக அம்சத்துல இப்படி ஒரு ஆட்சியுடைய தொடக்கத்துல கவர்னர் இவ்வாறு உரையாற்றுவார், அந்த உரையை அரசு எழுதி கொடுக்க என்பதுதான் நடைமுறை. ஆக ஒரு சடங்கு பூர்வமான ஒரு சம்பிரதாய உரை, அவ்வளவுதான். மொத்தத்தில் இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னோம்னா, முந்தைய திராவிட மாடல் அரசெல்லாம் வகுத்த அந்த எல்லையை தாண்டி இவரால் செல்லவும் முடியாது என்பதை மீண்டும் அழுத்த திருத்தமாக காட்டியிருக்காங்க. இது திராவிட இயக்க அரசியலுக்கு கிடைத்த மற்றொரு வெற்றி தான். திராவிட மாடல் அரசு எந்தெந்த கொள்கை வடிவங்களிலே தமிழ்நாடு செல்ல வேண்டும் என்று வரையறுத்ததோ அதை தாண்டி இவர்களால் செல்ல முடியாது என்பதை இந்த உரை உணர்த்தியிருக்கிறது. அந்த வகையில் இது திராவிட இயக்க அரசியலுக்கு கிடைத்த வெற்றி தான். என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோ தெரியல. மனுஷன் வீட்டில் உக்காந்து ஒரு தடவைக்கு 30 தடவை முங்கி எந்திரிச்சு குளிச்சு பார்த்து யோசிச்சாரோ தெரியல. சடக்குன்னு வண்டி எடுத்துட்டு நேராக போனாரு. இனிமே இந்த சிகப்பு துண்டு வெறும் சிகப்பாக இருக்கக்கூடாது, மஞ்சளும் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு வாங்கி தோல்ல ஓட்டு, இனிமே நான் கம்யூனிஸ்ட் கிடையாது தாவே காண்டாரு மகேந்திர ஐயா. அப்படியே என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றார். என்னன்னா, சிகப்பு கலர் துண்டை போட்டுக்கிட்டு கம்யூனிஸ்ட் வீதியா போராடி நிதி திரட்டி ஒரு விஷயத்துக்குள்ள போவோம் இல்லையா, அதை அந்த தம்பி சத்தம் காட்டாம சடசடன் செஞ்சு முடிச்சுட்டாப்புல. அட என்னடா இது, காமரேட் நம்மளும் ஒன்று போல தானே இருக்கிறாம அங்கோட என்னன்ட்டு வந்துட்டோம்ல அப்படிங்கிறலாம். காசு இல்லாமல் பணம் இல்லாமல் ஒரு தேர்தலிலே வெற்றி பெற முடியும் என்கின்ற ஒரு புதிய சகாப்தத்தை இந்த தேர்தல் உருவாக்கி இருக்கிறது. அதுக்கு அடிப்படை காரணம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர்
விஜய் அவர்களுடைய அரசியல் தான். அவர்கள் மீது அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை அதெல்லாம் உடைச்சிருக்கு. அந்த நம்பிக்கையோடு நானும் இணைந்து ஒரு ஊழலற்ற, ஒரு லஞ்சம் இல்லாத ஒரு சமூகத்தை, அதுவும் குடிமக்கள் சமூகத்தை, நாட்டினுடைய அனைத்து பலன்களும் எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்திற்கு வந்திருக்கிறேன். அதனால் நான் என்னுடைய கம்யூனிஸ்ட் கொள்கைகள், லட்சியங்களை எல்லாம் நான் கைவிட்டு விட்டேன் என்ற அர்த்தம் கிடையாது. அதை பரந்த வெளியில் நான் செயல்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்தோடு தான் இதில் இணைந்திருக்கிறேன். அடுத்து நாம நேரா உசாருக்குள்ள போறோம். ஐயா உசாரா இருங்க அப்படின்னு சொல்றது எதனால உங்களுடைய செவிகளுக்குள்ள போக மாட்டேங்குன்னு தெரியல. ரோட்ல வண்டி, அது எந்த வண்டியா வேணாலும் இருக்கட்டும்ங்க, லோடாவட்டா இருக்கட்டும், இல்லைனா லாரியா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், சைக்கிளா கூட இருக்கட்டுங்க, ஓரமா நிக்குதுல, முன்னாடி நீங்க வண்டி ஓட்டு போகும்போது பார்க்கணும் என்ன வண்டி இருக்கு ஏது. சர்ரு இப்படியா டமார் இடிக்குது, உங்களுக்கு சேதம், அவங்களுக்கு சேதம், நட்டம், வேலை எல்லாம் போச்சா. கவனமா கண்ணை திறந்து பார்த்து ஓட்டுங்க இனிமேலாவது. மத்திய பிரதேசத்தில் ஒரு அம்மா, வெயில் வேற கடுமையாக இருக்குன்னு ரொம்ப சோர்வாக அவங்க ஆட்டுக்கு ஓரமாக நடந்து போகிறாங்க. அவங்க நடந்து போனால் இந்த வண்டி வர சும்மா இருக்கணும்ல, அந்த வண்டியை வெயிலுக்கு அங்கிட்டுக்கிட்ட வளைஞ்சு போய் கரெக்டாக அந்த அம்மாவை போய் இடிச்சிருக்கு. ஆமாம், என்ன கோவம் உங்களுக்கு? பிரேக்கு கட்டன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் காலை வச்சு அமுக்க வேண்டியானே, வண்டி அங்கே போய் மோதுற வரைக்கும் என்னையா வண்டியை? அப்படியே மக்கள்கிட்ட கிருக்குன்னு போனால், இங்கே வாங்க, தாவேக்கா ஆட்சி அமைச்சு ஒரு 40-45 நாள் ஆக போகுது. மினிஸ்டர்கள் அங்கங்கே போய் ஆய்வு பண்ணுதாங்க. இதில் யாருடைய ஆய்வு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? யார் ரொம்ப நல்லா வேலை செய்கிறா, பயங்கரமாக வேலை செய்கிறாருயா இவர், பம்பரமாக வேலை செய்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும்ல? சொல்லுங்கண்ணா. சாட்டை எடுத்து சரட்டுன்னு பதில விடுறாங்கல்ல. இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கோயிலில் போய் ஆய்வு செஞ்சது சிறப்பாக இருந்தது. மதுரை, மீனாட்சி மங்கல், திருவண்ணாமலையிலலாம் இன்னும் நிறைய குளறுபடிகள்லாம் இருக்குது. அதை போய் சென்று ஆய்வு பண்ணணும். இன்னும் வருங்காலத்தில் எப்படி போகிறான்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி மதுவிலக்குத்துறை நல்லா இருக்குங்க. மதுவிலக்கு மற்றும் ஆய்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் நல்லா இருக்குது, நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு நல்லா இந்த கம்மாயில் மண் அள்ளுற விஷயம் எல்லாத்தையும் நல்லா செயல்பட்டு எல்லாம் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் சிடி நிர்மல்குமாரோட செயல்பாடு நல்லா இருக்குது. பத்திரிகையாளர் சந்திக்கிறதுல அவர் ரொம்ப அணுகுமுறையை கடைப்பிடிக்காரு. போய் ஆய்வு பண்ணுறாரு. கேட்டப்போ ஹார்ட் டிஸ்க்கு காணான்னு சொன்னார். அப்போ ஹார்ட் டிஸ்க்கு யார் பிடிச்ச எடுத்தா, அதை என்ன செய்கிறோம், இப்போ யாரால் நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்காங்கிறத அந்த ரிசல்ட்டை கொண்டு வரும்போது தான் மக்களுக்கு முழுமையானதாகும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அமைச்சரவையில் விசிகாவோட வன்னியரசு அண்ணன் ரொம்ப நல்லா வேலை பார்க்குறது மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா டக்குன்னு இறங்கி ஒரு இடத்துல போய் ஆய்வு பண்ணுறது, அன்னைக்கு அம்மா உணவகத்தில் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஆய்வு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா செய்கிறாரு. ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்குறது 24 மணி நேரத்தில் ஜாதி சர்டிஃபிகேட் இல்லாத இளைஞர்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. காசிபுரம் தொகுதியில் லோகேஷ் அவர் நல்லா பண்ணுறாருங்க. இதுக்கு முன்னாடி காலங்களில் கோல்மால்கள் நடந்த துறையான பத்திரப்பதிவுத்துறையில் தற்போது அமைச்சராக இருக்கிற யோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு எங்களோட நல்லா செயல்படுறாரு. அதில் என்னென்ன லஞ்சங்களை ஒழிக்கலாம், இல்லீகலாக நடக்கக்கூடிய ட்ராக்மெண்ட்டுகளை எப்படி களையெடுக்கலாங்கிறதுல ஒரு முயற்சி செய்கிறாரு. மினிஸ்டர்களுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பள்ளிக்கல்வித்துறை ராஜ்மோகன் அவர்களை சொல்லுவேன். மாண்புமிகு பி. விஸ்வநாதன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். இந்த குறுகிய காலத்தில் யார் சிறந்த அமைச்சருங்கிறத மதிப்பிட முடியாது. அதனால் எல்லா அமைச்சர்களும் சிறப்பாக செயல்படணுங்கிறது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை, மக்கள் எல்லாத்தோட எதிர்பார்ப்பும் இதுதான். இதுவரைக்கும் தர்பாரில் பார்த்த விஷயங்கள் நல்லா இருந்ததுலேயே அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக. அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்க மக்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் கொளுத்துது. அதனால் காலநிலை மாறி 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 உடம்பை வதக்கி
பல பேர் உடம்புல சுரத்தே இல்லாமல் சொங்குன்னு அலைகிறாங்க. அதனால் தயவு செஞ்சு உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஸை குறையாமல் பார்த்துக்கோங்க. தண்ணீர் அதிகமாக குடிங்க. குடி தண்ணீர் ஓகே, கண்டிப்பாக இருங்க. அடுத்த தர்பாரில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.